ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் அவங்க தான் உங்களை தான் கேட்குறேன். அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மைக்கு சரியில்லை. பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பங்கேற்றிருக்கின்ற தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர் அவர்களே, வருகின்ற மேயர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய துறையின் சேர்ந்த அதிகாரிகளே, அரசு பொறியாளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலமைச்சர் அவருடைய சீரிய தலைமை நகராட்சி நிர்வாகத்துறை கிட்டத்தட்ட எப்போதும் இல்லாத அளவுக்கு நகராட்சி துறையில சீரிய வளர்ச்சியை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் நகராட்சி துறை நல்ல முறையில் வளர்ந்திருக்கிறது. அனைத்து அடிப்படை வசதிகளும் ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்போது அந்த கூட்டப்படுவதனுடைய நோக்கம் இறுதியாக நம்முடைய நகர்ப்புற மக்கள் தொகை கடந்த காலத்தில் இருந்ததை விட கூடுதலாக 2011 கணக்கெடுப்பின்படியே 45-48%, இன்றைக்கு 60% தாண்டி நகர்ப்புறத்திலே மக்களுடைய தொகை பெருகி இருக்கிறது. தினந்தோறும் வந்து செல்வதற்குரிய மக்கள் எண்ணிக்கை என்பது நகர்ப்புறத்துக்கு மக்கள் தொகையில 70% மக்கள் தொகை நகர்ப்புறத்திலே வந்து செல்கிற மக்கள் வசிக்கிறார்கள், வந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். குடிக்க தண்ணீர் தர வேண்டும், சாலைகள் சரியாக இருக்க வேண்டும், பஸ் ரூட் அது சரியாக இருக்க வேண்டும், இரவு நேரத்தில் வெளிச்சம் சரியாக இருக்க வேண்டும். அது வந்து போகிறவர்களுக்கு என்றால் அங்கே இருக்கிறவர்களுக்கு சுகாதாரமாக இருப்பதற்கு மருத்துவமனை, பொழுதுபோக்குவதற்காக மற்றும் அவர்கள் வந்து செல்கின்ற எல்லா இடங்களிலும் அனைத்து பணிகளையும் செய்து முடிக்கிற அந்த துறையாக இருக்கிறது. எனவே இந்த துறையில் இப்போது 4வது ஆண்டு ஆரம்பத்தில் இதுவரை செய்யப்படாத பணிகள், இது அந்தந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைய கேட்டும் இதுவரை செய்யப்படாமல் இருக்கிற பணியை முன்னுரிமை தந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் போட்டப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிற மாநகராட்சி ஆணையர் மக்களையும் அதே போல நகராட்சியினுடைய ஆணையர்களையும் பொறியாளர்களையும் அதேபோல் பேரூராட்சியினுடைய ஆணையர் பொறியாளர் மக்களையும் நான் வெகுவாக என்னுடைய மனது திறந்து சொல்கிறேன். நீங்கள் செய்திருக்கிற பணி என்பது இந்த துறைக்கு மிகப்பெரிய, இந்த நாட்டிற்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய பணி என்பதை நான் நன்றாக அறிவேன். ஒரு சில இடங்களிலே ஒரு சில பேர் எப்போதும் 100க்கு 100 சரியாக இருப்பதில்லை. கிட்டத்தட்ட ஒரு இங்கொன்றுமாக ஏதாவது குறைகள் இருக்குமானால் கூட நான் நினைப்பது நம்ம அதிகாரிகளை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது என்ற கருத்திலே தான் அப்படிதான் இதுவரை நடந்து வந்திருக்கிறது. இனியும் இந்த காலம் என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த எஞ்சிய காலத்தில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணிகள் முடிக்கப்பெறாமல் இருந்தால் அந்த பணியை முடிக்க வேண்டும். அதில் என்ன தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதையும் நீங்கள் சொன்னால் அதை சரி செய்வதற்கு தலைமையில் இருக்கிற அதிகாரிகள் சரி செய்து தருவார்கள். ஏற்கனவே 21, 22, 21, 23, 23, 24 என்ற அளவில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் எந்த பணி முடியாமல் இருக்கிறது, கடந்த காலத்தில் ஓராண்டு காலத்துக்கு 2 ஆண்டு காலத்திற்காக தாமதப்பட்ட பணி என்ன காரணம் என்பதையெல்லாம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்திருக்கிற ஆணையர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள், மற்றவர்கள் பேசுவார்கள். ஆணையர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பணி எதை செய்ய வேண்டும் என்பதை அந்த நீங்கள் குறித்து செயலாளரிடம் டிஎம்ஏவிடம் கொடுக்க வேண்டும். அதை பார்த்து பரிசீலித்து தான் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடருங்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதற்கு அந்தந்த பகுதிகளுக்குள்ள பணம் ஒதுக்குவதற்கு சரியாக இருக்கும். எனவே ஆணையர்கள்லாம் அதை தந்துவிட வேண்டும். இங்கே நேரடியாக பேச இயலவில்லை என்றாலும் நீங்கள் எடுத்து வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் இப்போ பேருந்து நிலையம் குறிப்பாக கடலூர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள்
அந்த பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் உடனடியாக இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை முடித்து பணியை துவங்க வேண்டும். அதேபோல் தருமபுரியிலே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய எல்லா முடிவுகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி ஆணையர் நீங்கள் போகும்போது டிஎம்ஏ பார்த்து விட்டு போக வேண்டும். எனவே எங்கெங்கெல்லாம் பேருந்துகள் நிலையங்கள் மார்க்கெட்டுகள் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அது முடிக்கப்படாமல் இருப்பதை நீங்கள் கண்டறிந்து உடனடியாக முடிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புதிய இடங்களில் அத்தியாவசியமாக தேவை என்றால் இந்த முறை நீங்கள் புதிய சாலைகள் போடுகிற போது ஏதோ உடனடியாக சாலையில் 2 பக்கமும் மழைநீர் வடிகால் வடிவதைப் போல அதனுடைய வாய்க்கால்கள் கட்டி சாலைகள் போடுவோமானால் அதற்கு கட்டுவதற்கு இடம் சிறிய சாலையாக இருந்தால் அது செய்ய முடியாது. கொஞ்சம் 30 அடி அளவில் சாலைகள் இருக்குமானால் புதிய சாலைகள் போடும்போது 2 பக்கமும் மழைநீர் வடிகிற வரி செய்தோமானால் அந்த சாலை என்பது ஒரு 3 ஆண்டு காலம் என்பது 10 ஆண்டு காலத்திற்கு அது சரியாக இருக்கும். எனவே தான் அதோடு சேர்ந்து தான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும். எங்கெல்லாம் மழைநீர் தேங்குவாத அளவுக்கு அந்த டிபிஆர். ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே கவனிங்க. நீங்கள் அதை எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அந்த அவர் அவர் எந்த ஊர்? நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர்? எங்கே வேலை பார்க்குறீங்க? சார், மேல் விசாரணை இங்கே பாருங்கங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிக்கிட்டீங்க? நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. பார்த்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், யார் யார் எங்கே பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு. எனவே வந்திருக்கிற அதிகாரி